கன்னியாகுமரியில் சுற்றுலா வந்த இரு சகோதரிகள் கடல் அலையில் சிக்கி பலி. கேரளம் மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆனி, வயது 35. இவரது சகோதரி மீரா, வயது 32. இவர்கள் இருவரும் அமெரிக்காவில் வேலை பார்த்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருவரும் சொந்த ஊருக்கு வந்துள்ளனர். இதனையடுத்து கடந்த 26ஆம் தேதி இருவரும் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்துள்ளனர். இதற்காக அவர்கள் இருவரும் அங்குள்ள ஒரு லாட்ஜில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் அறையில் இருந்து வெளியே சென்ற சகோதரிகள் இருவரும் கடந்த 2 நாட்களாக அறைக்கு திரும்பி வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த லாட்ஜ் ஊழியர்கள் சகோதரிகள் கொடுத்திருந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு அவரது தாய்க்கு தகவல் கொடுத்தனர். இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர் உறவினர்களிடம் இதுபற்றி கூறவே அவர்கள் விரைந்து கன்னியாகுமரிக்கு வந்தனர். பின்னர் அவர்கள் இருவரையும் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. பின்னர் இதுகுறித்து அவர்கள் கன்னியாகுமரி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான சகோதரிகள் இருவரையும் தேடி வந்தனர். இந்த நிலையில் கன்னியாகுமரி வாவத்துறை பகுதியில் 2 உடல்கள் கடலில் மிதப்பாக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் இருவரது உடல்களையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதனையடுத்து அவர்கள் போலீசாரால் தேடப்பட்டு வரும் மாயமான சகோதரிகள் என்பது தெரியவந்தது. பின்னர் இருவரது உடல்களையும் போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் அவர்கள் எப்படி இறந்தனர் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் குமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.